Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து VR drama வந்து எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்தோம் பூம்க்கும் பீம்க்கும் நல்ல வந்து ஒரு கிஸ் கொடுக்குற சீன் வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படினு வந்து இன்னைக்கான எபிசோடோட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து இந்த பீம் பையன் வந்து கிஸ் கொடுக்கறதையும் கொடுத்துட்டு பையன் வந்து வெக்கப்பட்டுட்டு வேகமா கிளாஸ்க்குள்ள வந்து ஓடி போயிருக்கான். பையனுக்கு இன்னும் வெக்கம் தாங்கல போல இருக்கு. அதை பத்தியே கிளாஸ்லயே இந்த பீம் பையன் வந்து யோசித்து இருக்கான். கியூ வேற பக்கத்துலேயே இருந்துட்டு என்னடா இது நேற்று ஃபெஸ்டிவல் முடியறக்குள்ளேயும் என்னது இது நீ சீக்கிரம் போனமா இருக்கு அவன் எங்கே தான் போன அப்படி இந்த கியூ பையன் வந்து பீம் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். பீம் வேணா உதட்ட தடவிக்கிட்டு இருக்கான். இருடா கியூ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்க வேண்டியிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இச்சு அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து என்னென்னமோ சொல்ல ஏண்டா ரிலேஷன்ஷிப்ல வந்து கிஸ் கொடுக்கறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு கியூ வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். அது இல்லடா ஒருத்தன் வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாத பட்சத்துல அதுவும் அஃபிஷியலா சேராத பட்சத்துல இப்படி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து கேட்க குடிச்சிட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கியூ வந்து அசால்ட்டா பதில் சொல்லிட்ட. ஆனா லூசு பையலே நான் குடிக்கவே இல்லையே எப்படி கொடுத்துருக்க முடியும் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு பீம் சொல்ல. இரு எதுக்கு இதை பத்தி தொடர்ந்து ஏகப்பட்ட கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்க சரி இல்லையே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரையே லவ் பண்ற அதனாலதான் நீ வந்து இப்படி கிஸ்ஸ கொடுத்துருக்க யார் அது உண்மையை சொல்லு அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து கரெக்டா கேட்கிறான். ஐயோ கண்டுபிடிச்ச மொழியே பேச்ச மாத்தணுமே அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து படம் வரைகிற மாதிரி சீனை போட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட்டின அடுத்த சீன்ல வந்து டேன் வந்து பொக்கையோட வர என்ன விஷயம்டா அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க என்னங்கடா இது விஷயம் தெரியாதா இன்னைக்கு கேலரியில அவங்க வரைஞ்ச படத்தை வந்து டிஸ்பிளே பண்ண போறாங்களே அதான் என் ஃப்ரெண்டு கியூ இருக்கோம்ல அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணதான் பொக்கே வாங்கிட்டு போறேன் அப்படின்னு டேன் சொல்ல. இதை கேட்குற இந்த பூம் பையனுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கல. சீக்கிரம் அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி கூட்டு போறான். இவன் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் கேலரிக்கு புறப்பட்டாங்க. இங்கிட்ட கேலரியில வந்து உன்னோட படமும் இங்க வச்சிருக்க வேண்டியது ஆனா பாரு இப்படியே போச்சு அடி கியூ வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். அட விடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு பீம் வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. பசங்க வந்ததுல இருந்தே செமையா நல்லா ஃபன் பண்ணிருக்காங்க. நல்லா ஃபன் பண்ணிட்டு இங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. டே இங்க பாருடா உன்னோட படம் தான் வைக்க முடியாம போச்சு அடுத்த வருஷம் உன்னோட படமும் நீ வைக்கிறடா. கியூக்கு எந்த அளவுக்கு வந்து நான் ஹைப் ஏத்துறேனோ அதே மாதிரி அதே அளவுக்கு வந்து உனக்கும் ஹைப் ஏத்துறேன்டா அப்படின்னு டேன் வந்து பீம் கிட்ட சொல்லியிருக்கேன். என்னத்த பண்ண சொல்ற ஒரு சில நாயெல்லாம் அடிக்காம இருந்துச்சுன்னா இனியா நானே டிஸ்பிளே பண்ணிருப்பேன்ப்பா அப்படின்னு பீம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கான். பீம் ஃபீல் பண்றதை பார்த்தோன்னே பூமுக்கும் லைட்டா உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகதான் செய்யுது. பசங்க எல்லாரும் இந்த டிராயிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பீமும் கிளம்பி இருக்கான். நீ எங்க கிளம்புற வா கேலரி எல்லாத்தையும் சுத்தி காட்டு அப்படின்னு பூம் வந்து கூட்டு போக இந்த பூம் பை வந்து வளைச்சு ஏகப்பட்ட போட்டோ எடுக்கிறான். அவன் பெயிண்டிங்கை போட்டோ எடுக்கிறானா இல்ல பீமை போட்டோ எடுக்கிறானே தெரியல. இவன் ஏதோ வில்லத்தனம் பாக்குறான்னு இந்த பீம் பையன் வந்து லைட்டா பூம் மேல வந்து சந்தேகம் வரதான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து கியூவோட பெயிண்டிங்கை பாக்குறதுக்காக தோய் வந்திருக்கான். வந்தவே ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து தம்ஸ் அப் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒட்டி வச்சுட்டு அவனோட்டுக்கு போயிட்டான். இதை பார்த்தோன்னே கியூக்கு தெரிஞ்சு போச்சு தோய் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு கியூக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ தோயும் வரான். சீனியர் நீ வேற லெவல்ல வரைஞ்சிருக்கீங்க சூப்பரா இருக்கு வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த தோய் போய் வந்து கியூ கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். செல்ஃபி எடுத்து முடிச்ச உடனே சரி உனக்கு அடுத்த ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு இந்த கியூ வந்து விசாரிக்க பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னு தோய் சொல்ல. அப்ப இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீட் வாடா வா அப்படி கியூ வந்து இன்வைட் பண்ண. சீனியர் உங்களுக்கு உடம்புல நல்லா தானே இருக்கு என்ன திருது பொண்ணு இப்படிலாம் கொடுக்குறீங்க ஒருவேளை இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து ஏதாச்சும் வெளில வர போதும் அப்படின்னு தோய் பையன் வந்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்கா. டே ஓவரா ஓட்டாத நீ அன்னைக்கு என்ன சொன்ன நான் வந்து இது வரைக்கும் உனக்கு ட்ரீட்டே வச்சதுன்னு சொன்னீல இன்னைக்கு ஏன் ட்ரீட் வா போலான்னு கியூ தோய கூப்பிட்டு போயிட்டான். இவங்க ரெண்டு பேரும் இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த தோய் பையன் வந்து கியூவை பார்த்து சைட் அடிச்சாம்ல அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ இந்த கியூ பையன் வந்து தோயை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து என்னங்கடா தம்பிங்களா ரெண்டு சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படியே அவர் வந்து ஆச்சரியம் பார்க்குறாரு. என்னங்க நீங்க இந்த தோய் பையனை வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க தெரியுமா என்ன அப்படின்னு இந்த கியூ வந்து கேட்க ஐயோ உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு இந்த தோய் வந்து கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறான் ஓனருக்கு. ஓனருக்கும் புரியுது எப்பா இங்கே பக்கத்துல தானே யூனிவர்சிட்டி இருக்கு எல்லா பசங்களும் வருவாங்க போவாங்க தெரியாமல் இருக்க போகுது அப்படின்னு ஓனர் வந்து எப்படியோ சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன
இந்த கியூ பையனை தோய்க்காக வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவன் எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு இந்த தோய் வந்து கியூ கிட்ட கேட்க, இங்க எதாவது ரொம்ப சீப்பா இருக்கு அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த கியூ வந்து சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டான். சரி உனக்கு எதுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த கியூ வந்து தோய் கிட்ட கேட்க, ஏன்னா எனக்கு வந்து இங்க வந்து மறக்க முடியாத மெமரிஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒரு ஸ்பெஷல் பர்சனை நான் இங்கே தான் மீட் பண்ணேன் அப்படின்னு தோய் வந்து கியூ தான் சொல்றான். ஆனா கியூவை தான் சொல்றான்னு கியூக்கு வந்து புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. இந்த கியூ பையன் வந்து லைட்டா புரியாத மாதிரி தான் உட்காந்துருக்கான். பார்ப்போம் போக போக புரியும்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் அவங்கள தான் காட்டுறாங்க. இன்னும் பாருங்க இந்த பூம் பையன் வந்து பீமை விட மாட்டேங்க போல இருக்கு. டேய் வாடா அங்க எல்லாரும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களே கப்பில் அதை நானும் பண்ணும் வா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து பீமை எடுத்துட்டு போயிட்டான். அங்க நிக்கிறது யாரு? அந்த பொண்ணு தான் நிக்கிறா. அதான்ப்பா பீமோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு தான் நிக்கிறா. ஏமா ஒரு கப்பை கொடுமா அப்படின்னு பீம் சொல்ல, என்னடா இது நான் மட்டும் பண்றோமா இப்படி பேசி இருக்க, நான் மட்டும் சேர்ந்து தான் பண்றோம் அப்படின்னு பூம் சொல்ல, என்னது சேர்ந்தா அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து திரு முடிக்கிறா. அந்த பொண்ணு என்னன்னா ஒரு பக்கம் சிரிக்கிறா, என்னங்கடா இது தனி ட்ராக் ஓட்டுறீங்க போல இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் சிரிக்க, இதுக்கு மேல விட்டா மான மரியாதை கப்பல் ஏறிப்பா, டே வாடா தனியா போலான்னு இந்த பீம் பையன் வந்து பூமை தனியா கூட்டு போய் பெயிண்டிங் ஆரம்பிச்சிட்டான். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோமா அப்படின்னு பூம் கேட்க, இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதா? அதெல்லாம் இல்ல, பெயிண்டிங் பண்ணி இதை வந்து சூடுபடுத்தி ரெடி ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும்டா அப்படின்னு பீம் சொல்ல, எனது 1 வாரம் ஆகுமா அப்படின்னு பூம் வந்து ரொம்ப இழுக்கிறான். சரி இவங்கிட்ட இப்ப பேசினாதான் உண்டுன்னு இந்த பீம் பையன் வந்து நேத்து ராத்திரி அதான் அந்த கிஸ் கொடுத்த சீனு அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றதுக்கு வந்து வாய் வருது. ஆனா என்ன கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, வாய் வெளியே வர மாட்டேங்கி சிக்கிட்டு தவிக்குது. எதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்க, சரிவா போலான்னு இந்த பூம் பையன் வந்து பீமை கூட்டு போறான். இன்னைக்கு நான் தான் உன்னை வந்து வீட்டுல கொண்டு வந்து விடுவேண்டா அப்படின்னு பூம் வந்து பீம் கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டு கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே பசங்க நல்ல வந்து இப்படி ஒரு ட்ராக் போடுதானே அந்த பொண்ணு சிரிக்கிறா. பூம் சொன்ன மாதிரி பீம் வந்து வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டான். இப்ப டிராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே, பூம் வாயிட்டு சும்மா இல்லாம அது வந்து நான் நேத்து ராத்திரி அப்படின்னு பூம் பையன் வந்து வாயை துறக்க, இதுக்கு மேலே என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசாத அப்படின்னு பீம் பையன் வந்து கத்திட்டு வேகமா ரூம்குள்ள போயிட்டான். ரூம்குள்ள போனவன் என்ன பண்றானா, அதான் இவங்க சேர்ந்து ஒரு காம்படிஷன் வந்து வின் பண்ணாங்களே, வின் பண்ணது கூட ஒரு பஃபலோ பொம்மை கொடுத்தாங்களே, அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு பூமை திட்டிக்கிட்டு இருக்கான். பேசுகியா குடுப்பியா அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து பொம்மை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை ஆன்டி வேறமா நினைச்சிட்டாங்க, பையன் வெறித்தனா படிக்கிற போலயே அதான் கத்தி கத்தி பேசியிருக்கானே ஆன்டி இப்படி நினைச்சுக்கிட்டாங்க பாருங்கப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து செமஸ்டர் பிரேக் விட்டாங்க. செமஸ்டர் பிரேக் விட்டாலும் தான் விட்டாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதான் ஒரு கேம் விளாடுறாங்க. சீட்டு கட்டில் யாருக்கு கிங் வருதோ அந்த கிங் சொல்றத வந்து மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு வர எல்லா பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிங்கோட கார்டு வந்து யாருக்கு வருதுன்னா கியூக்கு வருது. கியூ என்ன சொல்றேன்னா, இந்த நம்பர்ல உள்ளவங்க இந்த நம்பர்ல உள்ளவங்க வந்து நெத்தியில கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அது யாருக்கு வந்திருக்குன்னா செயினுக்கும் பண்ணுக்கும் தான் வந்திருக்கு. அவ்வளவுதான், இவங்க நல்லா குதூகலம் ஆயிட்டாங்க. என்னதான் அதில் உள்ளுக்குள்ள வந்து ஒரு காதல் இருக்கதான் செய்யுது, அதான் குதூகலம் ஆயிட்டாங்க. அடுத்து கிங்கோட கார்டு வந்து யாருக்கு வருதுன்னா அந்த பன் பையன் இருக்காம்ல அவனுக்கு வருது. இதாண்ட ஏன் சான்ஸ், என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு பண்ணி என்ன பண்றானா, இந்த நம்பர்ல உள்ளவங்க இந்த நம்பர்ல உள்ளவங்களுக்கு வந்து கன்னத்துல வந்து கிஸ் கொடுக்கணும்டா அப்படின்னு பண்ணு வந்து சொல்ல, யாருக்குன்னா அந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க கியூவோ தோயி அவங்களுக்கு தான் வந்திருக்கு. கியூ இதை பார்த்தோன்னே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்க, எங்க தப்பிச்சு ஓடுற, எங்களை மட்டும் விட்டியா? இல்ல இல்ல இங்க பாரு கன்னத்துல 3 தடவை கிஸ்ஸ குடுக்குறடா கிஸ்ஸ குடுக்குற அப்படின்னு பண்ணு சொல்ல, இந்த கியூ பையனும் ஏதோ வேண்டா வெப்பா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து குதூகலம் இருக்கதான் செய்யுது. பையன் பெருசா வெளியே காட்டிக்க முடிக்காமப்பா. எப்படியோ நல்லா குடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அதுலயும் பாருங்க இந்த தோய் பையன் வந்து கியூ பக்கத்துலயே படுத்துக்கிட்டு நல்லா சைட் அடிக்கிறான். அடுத்த நாள் காலங்காத்தாலையும் விடிஞ்சிருச்சு. காலையில் விடிஞ்ச உடனே எல்லா பசங்களும் ஹேங் ஓவர் போறதுக்கு கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது, எப்ப குடிச்சாலும் ஹார்ட் பீட் வந்து எகுன்னு நல்லா எகுரும். அதுலயும் பாரு நேத்து வந்து நல்லா ஏறி இருக்குமே அப்படின்னு இந்த மேட் பையன் வந்து தோய்கிட்ட சொல்ல, அதையே எகுற போகுது அப்படின்னு மொத்த பசங்களாம் கேட்க, என்னங்க நீங்க தெரியாம பேசிருக்கீங்க, இந்த தோய் தான் கியூவை லவ் பண்றாம்ல அப்படின்னு இந்த மேட் வந்து போற போக்குல சொல்ல, ஏன்டா அருள் சுப்பையிலே இதை ஏன்டா வெளியே சொன்ன அப்படின்னு தோய் வந்து கத்திக்கி இருக்கான். இதை கேட்குற எல்லா பசங்களும் ஷாக்கு. இந்த நேரம் வந்து கியூ இருக்காம்ல அவன் வேற வர, இதை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் வந்து ரொம்ப ஷாக் ஆறாங்க. ஏண்டா நான் என்ன பேயா, ஏன்டா ஷாக் ஆறீங்க அப்படின்னு கியூ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு எப்படியோ கியூ வந்து விரட்டி விட்டு, எப்போ தம்பி பொறுமையா சொல்லு, நீ உண்மையிலேயே அந்த கியூ பையனை தான் லவ் பண்றிய, என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கொடுப்பீங்களே, எப்போ வந்துடா நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சுற்றி இருக்க எல்லா பசங்களும் விசாரிக்கிறாங்க.
இப்போதான் எப்படி காதல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு இந்த தோய்ப்பை வந்து விழாவிலே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதை நமக்கு தெரியும்ல, ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த தோய்ப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கியூவை பார்த்துருப்பான். பார்த்ததுலேருந்தே தோய்க்கு வந்து கியூ மேலே காதல் வந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியே டெய்லியும் பார்த்துட்டே இருந்தப்ப இந்த கியூ பையன் இருக்காம்ல, அவனோட பென்சில் பாக்ஸ் வந்து அங்கேயே போட்டு போயிட்டான். அதை ஓனர்கிட்ட வந்து தோய் தான் கண்டுபிடிச்சி கொடுக்குறான். இதை உரியவங்கிட்ட கொடுங்க, அப்படியே ரிட்டர்ன் கிஃப்டா தேங்க்ஸ் சொல்றாதமா எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தோய் சொல்ல, நீயே கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஓனர் வந்து சொல்றாரு. கொடுங்கப்பா அப்படின்னு தோய் பையன் வந்து எப்படியோ ஓனர் கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து கியூ கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. கியூ வந்து நன்றி சொல்ற விதமா, அவனுக்கு தான் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ ஒரு பெயிண்டிங்லேயே தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த தோய்க்கு வந்து கொடுக்குறான். இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் ஃபேஸை பார்த்ததே இல்லை, சும்மா இந்த பெயிண்டிங்கு இப்படிதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு நான் நன்றி சொல்ற விதமா நான் ஒன்று கொடுக்குறேன், அதை கொடுத்துருங்க அப்படின்னு தோய் சொல்ல, நான் என்ன போஸ்ட்மேனா, நீங்களே கொடுத்துக்கோங்கடா அப்படின்னு ஓனர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. இதனால இந்த தோய் பையன் வந்து என்ன பண்றான்னா, ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து எழுதி வச்சு அதை ஒரு பெயிண்டிங் பின்னாடி வந்து ஒட்டி வச்சிட்டான். அதை வந்து கியூவும் பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணி இப்படியே நாட்கள் வந்து மாசங்கள் ஆகுது. மாசங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திருதப்புன்னு பாருங்க, இந்த கியூ போயிருக்காம்ல, அவன் கிராஜுவேட் ஆகி காலேஜுக்கு போயிட்டான். அதனால இந்த கியூ பையிட்டு வந்து ரிப்ளையே வரல. அவ்வளோதான், இந்த தோய் பையன் வந்து ரொம்ப வாடி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் தோய் வந்து முடிவு பண்ணி கியூ படிக்கிற காலேஜுக்கு வந்து சென்று முடிவு பண்ணிட்டான். இப்படி நடந்த கதை எல்லாத்தையும் மற்ற பசங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் கூட பாருங்க, கியூ வந்து கரெக்டா வந்து நிக்க எல்லா பசங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. எப்படியோ அவனை பத்தி விட்டுட்டு, இங்க பாருடா, நீ தான் லவ் பண்றேன்னு தெரியுதுல, அதை வெளிப்பட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு இந்த பீம் பையன் சொல்ல, அதை எப்படி சொல்றது அப்படின்னு தோய் பையன் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருக்கான். இது ஒன் சைடாவே இருக்கட்டும் அப்படின்னு தோய் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருக்கான். தம்பி, நீ எதுக்கு தயங்குற, அதான் நான் இருக்கேன்ல, அதுக்கான ஒரு சிறப்பான ஐடியாவை நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு இந்த பன் பையன் சொல்றான். இவன் என்னத்த ஐடியா போட்டு கொடுக்க போறான்னு தெரியலையே. அடுத்த நாள் காலங்காத்தால வந்து இந்த பீம் பையன் வந்து கியூ வந்து தனியா பார்க் கூட்டு வந்து, மச்சி படம் வர இங்க நல்ல அட்மாஸ்பியர் இருக்குல்ல, படம் வரடா அப்படின்னு இந்த பீம் பையன் சொல்ல, ஏதோ சொல்ற, சரி நானும் வரையன்னு கியூ உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா போயிருக்குன்னு பார்த்தா இந்த தோய் செயின் அவங்க இன்னும் சேர்ந்து வராங்க. எனக்கு இது இவங்க சேர்ந்து வராங்க அப்படின்னு கியூவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஏன்டா பதற, அந்த செயின் பையன் தான் கேட்டா ஏதோ வரையணும்னு, அதான் நான் தோய் கூட வந்து கோர்த்து விட்டேன் அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து சொல்ல, அவ்வளோதான் இந்த கியூ பையனுக்கு வந்து டென்ஷன் தலைக்கிறது. அவங்க இன்னும் எங்க ஒன்னா சேர்ந்து போனாலும் இந்த கியூ பையன் வந்து முறைச்சு பார்த்து இருக்கான். தோய் கூட யார் இப்படி க்ளோஸா போனாலும் இந்த கியூ பையனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா. இப்பதான் இந்த பன்னோட ஐடியாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பன் பையன் வந்து என்ன தெரியுமா ஐடியா கொடுத்துருப்பான், எப்படியாச்சும் கியூக்குள்ள வந்து லவ் இருக்க வந்து நாம வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெஸ்டான பிளான் வந்து என்னன்னா, ஜெலஸ் மட்டும்தான்டா. ஜெலஸ் ஆனா கண்டிப்பா அந்த ஃபீலிங் வந்து வெளியே வரும். ஸோ நீ வந்து இன்னொரு பையன் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி நடி, சரியா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பையனுக்கு நான் எங்க போக அப்படின்னு தோய் சொல்ல, அதான் இருக்கவே இருக்காம்ல நமக்கு செஞ்சு வச்ச மாதிரி செயின், அவனை எடுத்துக்கூடா அப்படின்னு பன் சொல்றான். செயினுக்கு தான் ஷாக்கு. டே என்னடா இது, ஃப்ரெண்டுக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த பன் பையன் வந்து இப்படி கோர்த்து விட்டான். அதான்ப்பா இந்த பிளான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் இந்த கியூ பாய் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வரல, அவன் எந்திச்சு போயிட்டான். பீம் வேணும்னா தனியாக உட்காந்து படம் வரைய, பீம் எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்டே பூம் வந்து விசாரிச்சு வச்சுக்கிட்டான். அதனால இப்போ அந்த பூம் பையன் இருக்கான்ல, அவனும் இங்கே கரெக்டாக வந்துட்டான். என்னடா இது, அந்த பெயிண்டிங் உன்னால வரைய முடியாமல் போச்சுல அப்படின்னு இந்த பூம் வந்து சொல்ல, இப்போ இந்த பீம் பையன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறப்பா. ஆக்சுவலாக இந்த பீம் பையன் வந்து அந்த படத்தெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டான். இருந்தாலும் எதுக்காக தெரியுமா டிஸ்பிளேல வைக்காம இருந்திருக்கான். இவங்க இடத்துக்குள்ள வந்து என்ன கான்ட்ராக்ட் இருக்கு, இந்த பீம் பையன் வந்து என்னைக்கு அந்த படத்தை வரைஞ்சி முடிக்கிறானோ அன்னைக்கு பூம் கூட வந்து விலகி வந்துடணும், அது ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல. அதனாலதான் இந்த பீம் பையன் வந்து இன்னும் அந்த படத்தை வந்து டிஸ்பிளேல வைக்காம நான் இன்னும் வரையலன்னு இவன் இப்படி போய் சொல்லி ஊரை மாத்திக்கிட்டு இருக்கான். அது பூமுக்கும் நல்லாவே புரியுது. இருந்தாலும் பூம் வந்து இப்போ அதை பத்தியெல்லாம் பேசல. அன்னைக்கு நம்ம டீ கப்ல வந்து பெயிண்டிங் பண்ணும்போது ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்தியே, அந்த கேள்வி வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து கேட்டுக்கிட்டே என்ன பண்ணனா, சட்டுன்னு பீம் பக்கத்துல போய் கிஸ்ஸை கொடுத்துட்டான். நீ மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கலடா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து கிஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷாக்ல இந்த பீம் பையன் இருக்கான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.